இப்போ காய்கறிகள் தான் பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்டா தான் அது உயிருள்ள உணவு அது. நம்ம வந்து சமைச்சிட்டோம், வேக வச்சுட்டோம்னா செத்துப்போச்சு. 3 மணி நேரத்தில் அது நார ஆரம்பிச்சிரும். அதுவே பச்சை காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு கெடாம இருக்கும். சில காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா, மாசக்கணக்கில அப்படியே இருக்கும். 2 மாசம், 3 மாசம் கூட அப்படியே இருக்கும். அதுவே அதே வெங்காயத்த வேக வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, 3 மணி நேரத்தில நார ஆரம்பிச்சிரும். அப்போ செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ உயிருள்ள பச்சை காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்ணும். இலைகளை பச்சையாக சாப்பிட்ணும். சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. சில உணவுகளை சமைச்சா தான் சாப்பிட முடியும் அப்படின்னா மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்ணும். கருணக்கிழங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சமைச்சா தான் சாப்பிட முடியும். பச்சையாக சாப்பிட முடியாது. அப்போ அதைத்தான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ணும். மற்றபடி பச்சையாக சாப்பிட முடிகிற அனைத்து உணவுகளையும் பச்சையாக தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்னா, பச்சையாக எப்படி சாப்பிட முடியும்? கஷ்டமாக இருக்காதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, எப்படி பச்சையாக சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறது எல்லாமே கஷ்டம்தான். ஆனால் நம்ம கண்டிப்பாக செய்கிறோமே. அதில் வேற போட்டி போட்டு செய்கிறோம். ஆனால் அது கஷ்டம்தான். கஷ்டங்கிறத மறந்து போட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டி போட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுபோல தான் நாம் உண்ணுகிற இந்த காய்கறிகள் இருக்குல்ல, பச்சையாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம்ல, பச்சையாக சாப்பிட்டா நமக்கு சுகர் வராது. இப்போ வந்து சுகர் வருது, ஆஸ்மா வருது, வீசிங் வருது, மூல நோய் வருது, மலச்சிக்கல் வருது, உடல் பருமன் வருது, மூட்டு வலி வருது. அதனால் இப்படி பலவித நோய்கள் வருது. நான் சொல்கிறேன், நீ பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்டா, பழங்களை சாப்பிட்டா, இலைத்தழைகளை நீ பச்சையாக சாப்பிட்ற, உப்பே சேர்க்கலை. அதுபோல் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இது மாதிரி உணவுகளை நீ சாப்பிடவே இல்லை. அப்போ பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது உனக்கு சுகர் வருமா? வராது. உடல் பருமன் ஏற்படுமா? ஏற்படாது. ஆஸ்துமா வருமா? வராது. சுவாச கோளாறு வருமா? வராது. மூல நோய் வருமா? வராது. உடல் பருமன் வருமா? பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்டா அவனுக்கு உடல் பருமன் வருமா? வராது. மூட்டு வலி வருமா? வராது. உடல் பருமனே வராது. அது தொடர்ந்து தான் மூட்டு வலிலாம் வரும். அப்போ மூட்டு வலி வராது. அப்போ பச்சையாக நீ காய்கறிகளை சாப்பிட்டா, பச்சையாக சாப்பிட்டா, இலைகளை சாப்பிட்டா, பழங்களை சாப்பிட்டா, அரிசி இந்த மாதிரி உணவுகளெல்லாம் தவிர்த்து விட்டு, மாமிசத்தெல்லாம் தவிர்த்து விட்டு, உப்பெல்லாம் தவிர்த்து விட்டு, மசாலாக்களை தவிர்த்து விட்டு, பச்சையாக சாப்பிடும்போது நான் சொன்ன நோயெல்லாம் உனக்கு வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அதைத்தானே அப்புறம் மக்கள் சாப்பிட்டு தானே ஆகணும். நீ சமைச்சு கஷ்டப்பட்டு பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா நோய் தான் வருது. அப்போ நோய் வர்றதுக்காக தான் நீ கஷ்டப்படுற. ஆரோக்கியமாக வாழணுன்னா நீ இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது ஒரு கஷ்டம்னு சொல்கிறதுல அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்ச அப்படின்னா உனக்கு வந்து நோய்களே வரப்போகிறதில்ல. அப்போது நம்ம கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்குது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது நமக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதனால் நமக்கு நன்மை கிடைக்குது. சுகர் வராது உனக்கு. நல்லா உடம்பு அழகாக இருக்கும். உடல் பருமன் ஏற்படாது, தொப்பை ஏற்படாது, அழகாக இருப்ப. 6 பேக் அப்படியே நீ நடக்கலாம், ஓடலாம். நல்லா உடல் அழகாக இருக்கும். தலைமுடி கொட்டாது, வழுக்கத்தலை விழாது. இப்படி பச்சை காய்கறிகளால் சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் ஏராளம். அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டத்தை ஏன் அனுபவிக்க மாட்டாங்க? ஏன் அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க? பச்சை காய்கறிகளால் சாப்பிடுவது கஷ்டம் என்றால் அந்த கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கக்கூடாது? இப்போ தொழில் செய்கிறது கூட தான் கஷ்டம், வேலைக்கு போகிறது கூட தான் கஷ்டம். லீவுனா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது. ஆயுத பூஜை, அந்த பூஜை, தீபாவளின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நம்ம வேலை என்பது நமக்கு துன்பமாக இருக்கிறது. அதுக்காக நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருக்கோமா? போகத்தானே செய்கிறோம். எல்லோரும் வேலையில் வேற போட்டி போடுறாங்க. அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் போட்டி போடுறாங்க. ஏன்னா வேலைங்கிறது வேலை செஞ்சால், தொழில் செஞ்சால் அது உங்களுக்கு நன்மை தருகிறது. அது நன்மை செய்கிறது. அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறது. அதனால்தான் நம்ம அதை வந்து கஷ்டமாக இருந்தாலும் போட்டி போட்டுட்டு செய்கிறோம். அதுபோல் பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கஷ்டமாக இருந்தாலும் அதனால நமக்கு நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும். அழகாக இருப்போம். தலைமுடி கொட்டாது, வழுக்கை தலை விழாது, பல்லு விழாது. முதல்ல பல்லு விழாது, தொப்பை வராது, மூட்டு வலி வராது, மூல நோய் வராது, சுகர் வராது, ஆஸ்மா வராது, வீசிங் வராது, இப்படி புற்றுநோய் வராது, எந்த நோய்களுமே வராது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நன்மை தருகிற அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற கஷ்டத்தை அனுபவித்தால் என்ன? அப்போ போட்டி போட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. எப்படி நம்ம வேலை செய்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் போட்டி போட்டு மக்கள் இந்த வேலையை செய்கிறாங்கல்ல, அதுபோல் தொழில் செய்கிறது கஷ்டம்தான். அப்போ போட்டி போட்டுட்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கஷ்டம்தான், ஆனால் அங்கே போய் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு படிக்கிறாங்கல்ல, அதுபோல தான் நமக்கு நன்மை தருவதாக ஒரு நடைமுறை இருந்தால் அதை கடைபிடிப்பதால் ஏற்படுகிற கஷ்டம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அதில் வேறு போட்டி போட ஆரம்பிச்சிடும். அது கஷ்டங்கிறத மறந்துட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதில் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா எப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நான் எப்படி பரங்கிக்காயை சாப்பிட்றேன் பாரு, எப்படி பூசணிக்காய் சாப்பிடுவேன், வெண்பூசணியெல்லாம் நான் சூப்பராக சாப்பிடுவேன், பச்சையாக சாப்பிடுவேன், எனக்கு டெய்லி ஒரு 4-5 வெண்டைக்காய் சாப்பிட்டே ஆகணும்
அப்படின்னு போட்டி போட ஆரம்பிச்சிடுவான். என்ன மாதிரி நீ சாப்பிட முடியாது, நான் 5 வெண்டைக்காய் சாப்பிடுவேன். நீ 5 வெண்டைக்காய் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் வந்து கத்திரிக்காயே பச்சையாக சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் பெருமையாக பேசுவோம். அவன் கத்திரிக்காவை பச்சையாக சாப்பிடுவாங்க, அந்த பொண்ணு இருக்காள அவள் பாகற்காய் பச்சையாக சாப்பிடுவா, நீ என்ன பெரிய இது, அப்படியா நானும் முயற்சி பண்ணுறேன், பெருமையாக இருக்கும். எப்படி பாகற்காயை எப்படி பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னா அது வந்து பிஞ்சாக எடுத்துக்கோ அப்படின்னு நிறைய வழிகாட்டுவாங்க. பரங்கிக்காயை எப்படி இலசாக எடுத்துக்கோ, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோவக்காய் நீ வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை வழி நடத்துவாங்க. பச்சையாக காய்கறிகளை சாப்பிடுவது அவங்க அனுபவங்களை சொல்லும்போது ஆசையாக கேட்பாங்க. ஓஹோ, நீ வந்து உனக்கு வந்து பாகற்காய் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கா, அல்லது வந்து ஏதாவது ஒரு காய்கறி சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா இதை சாப்பிட்டுட்டு 2 திராட்சை சாப்பிடு, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்பா. சுண்டைக்காய் வந்து ஒரு 4-5 சுண்டைக்காய் சாப்பிடு, பச்சையாக சாப்பிடு, பிஞ்சு சுண்டைக்காய் சாப்பிடு, சும்மா குடல்லாம் சூப்பராக இருக்கும். இப்படியே வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அனுபவங்களை. நீ ஏதாவது இட்லி, அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வந்து இட்லி சாப்பிட்றோம், டெய்லி 5 இட்லி சாப்பிடு, தொட்டுக்க தேங்காய் சட்னி சாப்பிடு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போயா இது நோயாக வேறு, சுகர் வேறு இருக்குது, நீ வேறு இட்லியை சாப்பிடு அது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை பெருமையாக பேச முடியாது. இட்லி சாப்பிட்றதோ பிரியாணி சாப்பிட்றதோ பெருமையாக பேச முடியாது. அப்புறம் என்ன பண்ணேன், பிரியாணியை நல்லா சாப்பிட்டியா, ஆமாம் சாப்பிட்டேன், அப்புறம் சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து பெருமையா? அப்போ ஒரு பச்சை காய்கறிகளை இனிமேல் மனிதர்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அது கஷ்டமாக இருக்குமே, எப்படி சாப்பிட போகிறாங்க, மாமிசத்தெல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்க போகிறாங்க, அரிசியை எப்படி சாப்பிடாமல் இருக்க போகிறாங்க, கோதுமை, ஏன்னா அரிசி கோதுமை மாமிசம்லாம் நோயை தரும்பா, நோய்களுக்கு பயந்து மனிதர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள். ஆரோக்கியத்திற்கு ஆசைப்பட்டு வாழ்நாள் முழுதும் 120 வருஷம் அழகாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம காய்கறிகளை சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும், இலைகளை பச்சையாக சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்டா நமக்கு பல்லு விழாது, முடி கொட்டாது, சந்தோஷமாக நடக்கலாம், மூட்டு வலி அதெல்லாம் வந்து நோய்களையே மறந்து விட்டு வாழலாம். அதற்காக நாம் படுகிற கஷ்டம் என்னது, பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது தான். அதுதான் இனிமேல் வரப்போகுது. பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது உனக்கு உணவு தேவை குறைஞ்சிரும். நிறைய உணவு தேவையில்லை, கொஞ்சம் உணவு இருந்தாலே போதும். இப்போ வந்து ஒரு பச்சை நாள் முழுதும் நீ சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டே, ஏன்னா விளையாடும்போது நீ சாப்பிட மாட்டே, அப்புறம் வந்து மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கலாம், தூங்கும்போது சாப்பிட மாட்டேன், நீச்சல் அடித்து குளிக்கும்போது நீ சாப்பிட மாட்டேன், இப்படி சாப்பிடாத நேரங்கள்லாம் இருக்குது. யார்கிட்டயா பேசிகிட்டு இருக்கும்போது நீ சாப்பிட மாட்டேன், ஏன்னா பேச முடியாது. இப்படி நம்ம விளையாடும்போது ஒரு இடத்துக்கு இப்படி பேசும்போது, அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கும்போது, அப்புறம் நீ காதலிக்கும் போது, முத்தம் கொடுக்கும்போது, உடலுறவு வச்சுக்கும் போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீ சாப்பிட மாட்டேன். இப்படி சாப்பிடாத நேரங்கள் தினசரி நிறைய நேரங்கள் இருக்குது. மீதி உள்ள நேரங்களில் நீ சாப்பிடுவ. அப்படி இருக்கும்போது என்னத்தை நீ சாப்பிட்ருவ, 4 வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அது நல்லா மென்று அரைத்து சாப்பிடுவோம். ஒரு கோவக்காய் சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 கோவக்காய் சாப்பிட்டா 10 நிமிஷம் ஆகும். ஒரு தேங்காய் அரை மூடி தேங்காய் சாப்பிட்றதுக்கு உனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி உனக்கு உணவு வந்து நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதாக இருந்தால் உனக்கு உணவு தேவை குறைவாக தான் இருக்கும். இன்னொன்று பசிச்சாதான் சாப்பிட முடியும், பசிக்காமல் சாப்பிட முடியும். இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்படி பச்சை காய்கறிகளை சாப்பிடணும், உணவு கூட நமக்கு தேவை. இப்போ எதிர்காலத்தில் மனிதர்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா நமக்கு நன்மை கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை போட்டி போட்டுக்கிட்டு அனுபவிப்பாங்க. அதனால மனிதர்கள் நன்மையை பெறப்போகிறார்கள். இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. இனிமேல் வர காலங்களில் பச்சை காய்கறிகளை தான் மனிதர்கள் சாப்பிடுவார்கள், பச்சையாக சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும்போது இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இந்த உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு உலகம். கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை காய்கறிகள் தராது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் இந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டா தான் நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். வலிமை இருந்தால் தான் ரோடு போட முடியும், கார் ஓட்ட முடியும். அதனால தான் நம்ம இதை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறக்கா பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுமே, போனால் போட்டோம், நல்லது தானே. ஆக்சிடெண்ட் 10 லட்சம் பேர் ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு சாகுறாங்க, பல கோடி பேர் நோயால் சாகுறாங்க இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான். அப்போ அவங்கெல்லாம் இனிமேல் பிழைப்பாங்கல்ல, நம்ம சந்தோஷமாக வாழலாம். தொழில் செய்கிற அடிமைகளாகத்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாள் முழுதும் தொழில்னு களைச்சி போய் வீட்டுக்கு வரோம். சனி நேர் வந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்போ ஒரு சுதந்திரமாக நம்ம காதலிக்க முடியுதா? காதலுக்கு தடை, மூட நம்பிக்கைகள் வேறு, ஏகப்பட்ட கொடுமைகளை அனுபவிக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சால் அது நல்லது தானே.